வராகப் பெருமானுக்கும் கண்ணனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டாம். வம்ச பூமிகளை உத்தரணம் செய்ய கீழ்க்குலம் புக்க வராக கோபாலர்கள் என்று தெரிவிக்கிறார். ஒரு முறை பூமி ஹிரண்யாக்ஷனாலே சமுத்திரத்துக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டது, தாழ்ந்து போயிற்று. அதை உத்தரணம் செய்வதற்காக, மறுபடியும் கடலிலிருந்து தூக்குவதற்காக தான் ஒரு பன்றியாக வடிவமெடுத்து தன்னை குறைத்து கொண்டு பகவான் அவதாரம் செய்தார். அதே போல யதுகுலம் என்கிற வம்சம், அவர்கள் பட்டம் இழந்து அவர்களுக்கு ராஜ்யம் ஏதும் இல்லாமல் சிற்றரசர்களாக வாழ்ந்து வந்தபோது அந்த வம்சத்தை மறுபடியும் உத்தரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த ஒரு குலத்திலே வந்து பிறந்தாராம். அப்ப தன்னை தாழவிட்டு கொண்டாலும் பூமியை உத்தரணம் செய்ய வேண்டும், யதுகுலத்தை உத்தரணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த 2 அவதாரங்களும் நடந்தன. அதனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பெருமையை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னை குறைத்து கொண்டது ஒரு சிறந்த அழகு. அதை காட்டின இடம்தான் பார்த்த சாரதியான ஒரு திருக்கோலம். அர்ஜுனனுடைய தேரிலே அவனுக்கும் பிராதானியம், முக்கியத்துவத்தை கொடுத்தார், தனக்கும் ஒரு முக்கியத்துவத்தை வைத்து கொண்டார். சில திருக்கோவில்களிலே பார்த்தோம் என்றால் பகவானுக்குத்தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கும். இப்போ ஸ்ரீரங்கம் திருக்கோவிலை பார்த்தால் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் அவ்வளவுதான் போடுவா. திருவல்லிக்கேணியை பார்த்தோம்னால் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் அவ்வளவுதான் பேர்ல போட்டிருப்பார்கள். சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் பகவானுடைய பெயர் மட்டும் இல்லாமல் ஒரு பக்தனுடைய பெயரும் சேர்ந்து அந்த பெயரிலே, திருக்கோவிலுடைய பெயரிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆழ்வார் திருநகரி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம் என்றுதான் அந்த கோவிலுக்கு பெயர். இங்க இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆதிகேசவ பெருமாள் பாஷ்யக்காரர் தேவஸ்தானம் என்று இருவருக்குமான முக்கியத்துவம் அந்த இடத்துல உண்டு. பகவானுக்கும் அந்த திருக்கோயிலே முக்கியத்துவம், ஒரு ஆழ்வாருக்கோ ஆச்சாரியனுக்கோ அவதார ஸ்தலமாக இருக்கிறபடியால் அவருக்கும் அந்த இடத்துல முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அப்ப தன்னுடைய இடத்தை ஒரு பக்தனுக்காக பகவான் விட்டு கொடுத்து இருவருக்கும் சமமான நிலையை வழங்குகிறாரே, அதை போல்தான் அர்ஜுனனுடைய தேரிலே தான் முன்னால் அமர்ந்து கொண்டு அவன் பேரில் எந்த பாணங்கள் பட வேண்டும் என்றாலும் முதலில் தன் பேரில் தான் பட வேண்டும். தேர் முன் நின்றானே என்று சொன்னால் தேரோட்டியாக இருந்தான் என்று மட்டும் பொருள் கிடையாது. அர்ஜுனனுக்கு ரக்ஷகனாக இருந்தான்.